கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் இந்த காலை தொழுகையில் இல்லங்களிலிருந்து ஆண்டுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துகின்ற பொழுது உண்மையாகவே ஆண்டுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதிலேயே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நேரத்திலும் துதி பாடலாக ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இறைவேண்டல் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டு மனமகிழ்வு நிறைந்து இந்த பெந்தேகோஸ்தே திருநாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நீர் உலக மக்கள் மத்தியில் ஆவியானவராக செயல்பட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ளவும், உம்முடைய அன்பை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் ஆண்டவரே உம்முடைய வழிநடத்துதல் எங்களோடு கூட இருந்தது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகளும் இல்லங்களில் இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற பொழுது ஆவியானவருடைய பிரசன்னத்தை தங்களுடைய வாழ்க்கையிலேயே நிறைவாக பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் எங்களை, எங்களுடைய குடும்பத்தை கண்ணின் கண்மணியைப் போல பாதுகாத்தார். ஆண்டவர் தொடர்ந்து எங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு ஆண்டவருடைய திருச்சமூகத்தை அன்புக்குரிய பிள்ளைகள் தங்களுடைய இல்லங்களிலிருந்து குடும்பமாக இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தாரும். இந்த தொழுகையிலும் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற திருமறை பகுதி, சிந்திக்கின்ற ஆண்டுடைய வார்த்தைகள் எல்லாம்
ஆண்டவர் பார்வையில் அருமையாக இருக்க ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை முற்றிலுமாக ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். துதிகன மகிமை யாவற்றையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்கேளும் அன்புதரை இந்த நல்ல கடவுளே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனைகளில் 42வது கீதத்தை நாம் பாடுவோம். கீதம் எண் 42. ஐயனே உமது திருவடிக்கே 1000 ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் பாடுவோம்.
படிக்க வேண்டிய சங்கீதம் 104 சங்கீதம் 24 வசனம் தொடங்கி அந்த சங்கீதம் அடங்கிய வசனங்கள். சங்கீதம் 104 வசனங்கள் 24 தொடங்கி அந்த சங்கீதம் அடங்கிய வசனங்கள். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண் நிறைந்த ஜீவன்களும் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலேயே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கிலங்களும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலேயே மகிழுவார். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும். அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. அல்லேலூயா. அனைவரும் முழங்கால் படிக்கிட்டு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். அன்புக்குரியவர்களே, ஆலயத்தில் நாம் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை என்று சொன்னாலும் ஆண்டவருடைய சமூகத்திலேயே நாம் எல்லாரும் கூடி வந்து குடும்பமாக இல்லங்களில் இருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த பெந்தைகோஸ்தே ஞாயிற்றுக்கிழமை நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்துவது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்புக்குரியவர், பாவங்களை மன்னிப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் தயவுள்ளவராக இருக்கின்றார்.
இந்த நேரத்திலேயே நம்மை ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என் பாவங்களை நீர் பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்போம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியராய் நம் மத்தியிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிரும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி நாம் கேட்போம். அன்புக்குரியவர்களே, கொடிதான காலகட்டம். இந்த நேரம் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற நேரம், நம்மை அர்ப்பணம் செய்கின்ற நேரம், பாவியாகி என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லுகின்ற நேரம். உலக மக்களுடைய பாவங்களின் நிமித்தமாக, நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக உலகம் ஆக்கினைக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது. உலக மக்கள் கண்ணீரோடு புலம்பிக் கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலேயே ஆண்டவரை தேடும்படியாக, ஆண்டவரை வாஞ்சிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்ட மக்கள். ஆகவே இந்த நேரத்திலேயே நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் என்னிடத்தில் உண்டு ஆண்டவரே, அவைகளை மாற்றும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் நம் மீது இரக்கம் வைப்பார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டவராய் சிலுவையிலேயே தன்னை ஒப்புக் கொடுத்தாரே. என்னுடைய பிள்ளைகள் பாவத்தினால் அமிழ்ந்து போகக்கூடாது, என்னண்டை கடந்து வருகின்ற பொழுது அவருடைய பாவங்கள்லாம் அகன்று போகும் என்று சொல்லி தன்னுடைய இரத்தத்தை இந்த மண்ணிலேயே சிந்தி நம்ம எல்லாம் மீட்ட ஆண்டவர் இப்பொழுதும் நம்மை பாவத்திலிருந்து மீட்டு அவருடைய சொந்த பிள்ளையாக நம்மை மாற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கின்றார். எனவே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இந்த நேரத்திலேயே அறிக்கை செய்யும் வண்ணமாக பாவி ஏற்றும் கவிமன்றாட்டை பரிந்து கீழையா தயை புரிந்து மீளையா என்ற பாடலை நாம் பாடி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். சர்வவல்லமையும் மிகுந்த இரக்கம் நிறைந்த ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்முடைய வாழ்வை தூய்மைப்படுத்தி நம் அனைவரையும் நித்திய வாழ்வுக்கு நேராக அழைத்து செல்வாராக. ஆமேன். பாவங்களை அறிக்கை செய்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது
நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனா இக்கட்டான இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வழிநடத்துகின்ற ஆண்டவருக்கு நாம் இந்த நேரத்திலேயே நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இதனாலும் பெந்தேகோஸ்தே திருநாளை நம்முடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தாரே, ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கின்றார். எல்லாவற்றையும் நாம் எண்ணி பார்ப்போம். கடந்து வந்து பாதைகள், ஆலோசனையை தந்தார். சுகபலன் ஆரோக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார். நாம் செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்வதற்கு கிருபை செய்தார். நம்முடைய பயணங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தந்தார். இன்னும் எத்தனையோ எத்தனையோ நன்மைகள். எல்லாவற்றையும் நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருக்கின்ற நல்ல இந்த மழைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தூரமான இடங்களில் இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் கண்ணின் கண்மணியைப் போல பாதுகாத்து பராமரித்து குடும்பத்தார் நல்ல செய்தினை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபையாக இருக்கின்றார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த கொரோனா இக்கட்டான காலங்களில் ஒவ்வொரு தலைவர்களும் எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தருகின்றார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இன்னும் ஆண்டுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிற எல்லா நன்மைகளையும் நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும் வண்ணமாக நன்றி செலுத்திய நாம் ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். பரமனிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமனிடத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றொன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு உதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களே எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். படிக்கும்படியாக தெரிந்து கொண்டு திருமறை பகுதி
பரிசுத்த யோவான் என்பவருடைய நற்செய்தி நூல் அதிகாரம் 16 வசனங்கள் 1 தொடங்கி 11 வசனங்கள் முடிய நான் படிக்கின்றேன். யோவான் அதிகாரம் 16 வசனங்கள் 1 தொடங்கி 11 வசனங்கள் முடிய. நீங்கள் இடர்தல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலேயே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினத்திற்கு போகிறேன். எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே யாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசப்படியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்பதை ஆண்டவர் அருள்வாக்கு. படிக்க வேண்டிய திருமறை பகுதி படித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு புகழ்ச்சி உண்டாகட்டும். இறைவேண்டல் செய்வோம். கிருபை நிறைந்து நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டு மனமகிழ்வு நிறைந்து இந்த ஓய்வு நாளுக்காகவும் குறிப்பாக தந்தையை பெந்தைகோஸ்தே ஞாயிறுக்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரக்கம் நிறைந்தவரே, அருமையான பிள்ளைகள் திருச்சபையில் கடந்து வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை என்று சொன்னாலும் தங்களுடைய இல்லங்களில் இருந்து குடும்பமாக ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, ஆண்டுடைய பிரசன்னத்தை அன்புக்குரிய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரை, இந்த நாட்களிலும் இந்த கொரோனா இக்கட்டான காலகட்டத்தில் ஆண்டவரை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயே எந்த விதமான தீமைகளும் அணுகாது என்று ஆண்டவரை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலேயே அன்புக்குரிய பிள்ளைகள் குடும்பமாக ஆண்டவர் சமூகத்தில் வீற்றிருக்கின்ற பொழுது, ஆண்டவரை தேடுகின்ற பொழுது, அன்புக்குரிய பிள்ளையுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஆண்டுடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஐயா ஆண்டவரே, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி ஆண்டவரே திருமறையை நாங்கள் படிக்கின்ற பொழுது புரிந்து கொள்ளுகின்றோம். இந்த இக்கட்டான காலகட்டத்தில்
இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே மக்களுடைய வாழ்க்கையிலேயே பலவிதமான இன்னல்களை, வேதனைகளை, கண்ணீர்களை வருவித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உன்னதமானவராக இருக்கின்ற உம்முடைய ஆண்டவரே சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் வாசம் பண்ண ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆண்டவரே திருமறையை நாங்கள் படிக்கின்ற பொழுது புரிந்து கொள்ளுகின்றோம். இந்த நேரத்திலேயே ஆண்டவர் என்னுடைய இல்லத்தை பாதுகாக்க வேண்டும், ஆண்டுடைய தூதர்கள் என்னுடைய இல்லத்தில் வாசம் செய்ய வேண்டும், ஆண்டுடைய இரத்தம் என்னுடைய இல்லத்தில் தெளிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற எல்லார் மேலும் ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆவியானவர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளோடும் ஆண்டவரே நீர் செயல்படுவீராக. உம்முடைய இரத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் தெளிக்கப்பட ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த கொள்ளை நோய் எல்லா தேசங்களையும் விட்டு மாறி போக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம், ஆண்டவர் தான் ஜீவனுள்ள தேவனாக இருந்து இன்றும் மக்கள் மத்தியில் செயலாற்றுகிறீர் என்பதை ஆண்டவரை எல்லா மக்களும் கடந்து ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள எல்லா மக்களும் மனம் திரும்பி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீ துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலக மக்கள் கலங்கி கொண்டிருக்கின்ற இந்த நேரம் அப்பா ஆண்டவரே, அநேக மக்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு வேதனையோடு காணப்படுகின்ற இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் உம்முடைய ஆண்டவர் இல்லத்திலிருந்து சமூகத்தை நோக்கி பார்க்கின்றோம். ஒவ்வொருடைய வேண்டுதலையும் ஆண்டவர் இந்த நேரத்திலேயே நீர் கேட்டருள வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். மருத்துவமனைகளில் ஆண்டவரை இடமில்லை ஆண்டவரே, மருத்துவமனைகள் மருத்துவ முறைகள் இதற்கென்று சொல்லி இல்லை ஆண்டவரே. அநேக மக்கள் மடிந்து போகிறதை இந்த நேரத்திலேயே நாங்கள் காண்கின்றோம் ஆண்டவரை, அறிகின்றோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த கொள்ளை நோயை முற்றிலுமாக மாற்ற வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வீராக, எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு விசை ஆண்டவரே எல்லார் பாவங்களையும் ஆண்டவர் மாற்றி ஆண்டவரே பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தமிழக அரசுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதற்காக எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவீராக. ஆண்டவரே, அன்புக்குரிய ஒவ்வொரு தலைவர்களும் எடுத்துக்கொள்கின்ற இந்த காரியங்களுக்கு மக்கள் எல்லாரும் ஆண்டவரே கீழ்ப்படிதலோடு தங்களுடைய ஆண்டவரே இந்த கொரோனா முற்றிலுமாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையோடு ஆண்டவரே அரசு சொல்லியிருக்கின்ற சட்டத்திட்டங்களுக்கு செவிசாய்க்க ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீ துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரை சுகாதார துறைக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா ஆண்டவர் தாமே அந்த துறையோடு செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். மருத்துவமனைகளிலேயே மருத்துவ முறைகளையெல்லாம் ஆண்டவரை கொடுக்கின்ற டாக்டர்ஸ், தாதியர்கள், இன்னும் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாருக்கும் வேண்டிய பாதுகாவலை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். காவல்துறையினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தூய்மை பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. மருத்துவமனைகளில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாரும் விடுதலை பெற்று தன்னுடைய இல்லங்களுக்கு கடந்து செல்ல ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா மக்கள் மத்தியிலும் ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஐயா ஆண்டவரே, இந்த நேரத்திலேயே உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்கின்ற ஆண்டவர், நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்ற பொழுது ஆண்டவர் செவி சாய்க்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இந்த நேரத்திலேயே நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவரை வெகு சீக்கிரத்தில் இந்த கொள்ளை நோய் தேசங்களை விட்டு மாறி போக எல்லா மக்களும் தங்களுடைய கடமைகளை செய்ய ஆண்டவர் துணை தாரும். தன்னுடைய கடமைகளை எல்லாம்
நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலைகளெல்லாம் ஆண்டவர் காண்கின்றீர். எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தூரமான இடங்களில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளோடு ஆண்டுடைய கிருபை தங்கியிருக்கட்டும் அப்பா. அன்புக்குரிய பிள்ளைகள் எந்தெந்த இடங்களில் இருக்கிறார்களோ அந்த இடங்களில் ஆண்டுடைய பாதுகாவலை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல மழையை ஆண்டவர் தருகின்றீர், ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இந்த மழையினால் எந்த இயற்கையின் சேதங்களும் இல்லாதபடி ஆண்டுடைய கிருபை எல்லா இடங்களிலும் தங்கியிருக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய கருணை அனைத்து இடங்களிலும் தங்கியிருக்க ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். இரக்கம் நிறைந்து நல்ல ஆண்டவரே, இன்னும் பலகீனங்களோடு நம்முடைய இல்லங்களில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மருத்துவமனைகளுக்கு செல்ல முடியவில்லையே என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்தில் விசேஷமாக என்னுடைய திருச்சபையை சார்ந்து ஆண்டவரே திரு சைலஸ் அவர்களுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். திரு ஆரிஸ் அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலகீனங்களோடு மருத்துவமனையில் இருக்கின்ற அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் தொடுவீராக. உம்முடைய கிருபை அன்பு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். பயப்படாதே, திகையாதே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் ஆண்டவர் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் பேசுவீராக. பலகீனத்தில் உன்னுடைய கிருபை உனக்கு பலமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளோடு நீ செயல்பட வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். பலவிதமான ஆசீர்வாத தேவைகளுக்காக ஆண்டவருடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்விற்கும் குடும்பத்திற்கும் தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தாரும். பலவிதமான ஆசீர்வாத தடைகளோடு எங்களுடைய வாழ்வில் இருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்க்கின்ற தம்முடைய பிள்ளைகளோடும் ஆண்டுடைய கிருபை தங்கி இருக்கட்டும். நாங்கள் எல்லாரும் இந்த உலகத்திலேயே ஆண்டுடைய பிள்ளைகளாக ஜீவிக்க ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கல்வி சாலைகளுக்கு செல்ல முடியாமல், கல்வியை தொடர்ந்து நல்ல முறையில் கற்றுக்கொள்ள முடியாமல் ஆண்டவர் இந்த நேரத்திலேயே இல்லங்கள் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டுடைய கிருபை அன்பு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். கல்வியை நிறைவு செய்து பணிவிடைகளுக்காக ஆண்டவர் நோக்கி பார்க்கின்ற அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டுடைய இரக்கம் அன்பு பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். பிள்ளையுடைய பணிவிடைகளுக்காக பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ளின எல்லா முயற்சிகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்ற முயற்சிகளை எல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அன்பு நிறைந்து நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே தீமையான பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தீமையிலிருந்து அன்புக்குரிய பிள்ளைகள் விடுதலையை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீ துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த காலகட்டத்திலும் உண்பதற்கு உணவில்லாமல், ஆண்டவரை தங்குவதற்கு இடமில்லாமல், உடுப்பதற்கு ஆடை இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளை நாங்கள் நினைத்து ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு பிள்ளைகளோடும் ஆண்டவருடைய கிருபை நிறைவாக தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் எங்கள் அனைவருக்கும் நீ துணை செய்ய வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். அன்புதை இந்த நல்ல கடவுளே, ஆமென். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாட்கள் ஒரு இக்கட்டான காலகட்டமாக இருக்கிறது. இந்த நாட்களில் நாம் எல்லாரும் ஆலயத்திற்கு வர முடியாத ஒரு சூழல் என்றாலும் நாம் அனைவரும் குடும்பமாக இல்லத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் குடும்பமாக நீங்கள் ஆண்டவர் திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த கொள்ளை நோய் நம்முடைய தேசத்தை விட்டு அகன்று போகும் என்பதிலேயே எந்த விதமான சந்தேகமில்லை. வெகு சீக்கிரமாக ஆலயத்தில் நாம் எல்லாரும் இணைந்து வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்குரிய ஒரு கிருபைகளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலேயே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அரசு சொல்லியிருக்கின்ற இந்த சட்ட திட்டங்களுக்கெல்லாம் நாம் செவி சாய்த்து இந்த காலகட்டத்திலேயே பாதுகாப்புடன் நம்முடைய இல்லங்களில் நான் அமர்ந்திருக்க
நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றுடைய நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினர்கள் 23ஆம் தேதி, அதாவது இன்று திருமதி கிறிஸ்டல் பிரேடா, கணவர் பெயர் ரோஸ்லின் ஞானப்பா, சேரி ஆவட்டம். திரு எம் மனோஜ், தந்தை பெயர் மனோகரன், லக்குமிபுரம். ஆர் ஜெஸ்லின் சௌமியா, தந்தை பெயர் ரவீந்திரசேகர், பிள்ளவிளை. 24ஆம் தேதி திங்கட்கிழமை டபிள்யூ அஸ்பின், தந்தை பெயர் ஒய்ஸ்லின், பிள்ளவிளை. 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருமதி விமலா, கணவர் பெயர் சுந்தராஜ், சேரி ஆவட்டம். திருமதி டி பெமிலா, கணவர் பெயர் டி ஜபசிங், செவிடன் விளை. திருமதி பி ரீனா கோல்டி, கணவர் பெயர் பி ஸ்டீபன் மிக்கேல் ராஜ், பருத்தி விளை. திரு ஜேக்னஸ், பிள்ளவிளை. 27ஆம் தேதி வியாழக்கிழமை திருமதி டபிள்யூ லில்லிபாய், கணவர் பெயர் பி ராஜசிங், நெய்யூர். 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருமதி டி பால் தங்கம், கணவர் பெயர் மரிய ஸ்டீவன், செவிடன் விளை. 29ஆம் தேதி சனிக்கிழமை பி பிரிலின் நேகா, தந்தை பெயர் பிரபின் வினு, சேரி ஆவட்டம். அன்புக்குரிய பிள்ளைகள், இந்த வாரத்திலேயே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருச்சபையின் சார்பில் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். புதிய ஆண்டு அன்பு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஆண்டாக அமைய எல்லா வல்ல இறைவன் உதவி செய்வாராக. பொழிகிறது வாழ்த்துகிறோம், வாழ்க சபையாக வாழ்த்துகிறோம். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக இறைவேண்டல் செய்வோம். இரக்கம் நிறைந்து நல்ல ஆண்டவரே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகின்றவரே, இந்த நேரத்திலும் எங்களுடைய திருச்சபையை சார்ந்திருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். குறிப்பாக இந்த வாரத்திலேயே புதிய ஒரு ஆண்டிற்குள்ளாக கடந்து வருகின்ற அன்பிற்கினிய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதியும். அடி எடுத்து வைக்கின்ற புதிய ஆண்டு அருமையான பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த காலங்களாக அமைய ஆண்டவர் அனுக்கிரகம் தாரும். படிக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதியும். பணிவிடைகளை நிறைவேற்றுகின்ற அன்புக்குரிய பிள்ளைகளோடும் ஆண்டுடைய கிருபை நிறைவாக தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். அருமையான பிள்ளைகளுடைய ஜீவன் சுகபலன் யாவும் ஆண்டவர் பார்வையிலேயே அருமையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து அநேக பிறந்த நாட்களை கண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக அன்புக்குரிய பிள்ளைகள் காணப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். அன்புரை இந்த நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாள் பெந்தேகொஸ்தே ஞாயிறாக நாம் அனுசரித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பெந்தேகொஸ்தே ஞாயிறு நம் அனைவருக்கும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஞாயிறாக அமைய ஆண்டவர் துணை செய்யட்டும். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு துணையாக தெரிந்து கொண்ட திருமுறை வசனம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் படிக்கின்றேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து
எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அன்புக்குரியவர்களே, திருச்சபையாக நாம் கொண்டாடுகின்ற திருநாட்களிலேயே மிகவும் முக்கியத்துவம் பெற்ற திருநாள் பெந்தேகோஸ்தே என்பதாகும். இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் என்று சொன்னால் தூய ஆவியர் பொழியப்பட்ட நாள். பல மொழி, பல நாட்டு மக்கள் கிறிஸ்துவின் திரு உடலாக, ஒரே உடலாக இணைந்த திருநாள் என்று சொல்லி இந்த பெந்தேகோஸ்தே திருநாளை சொல்லுவார்கள். குறிப்பாக இந்த நாள் ஒரு விசேஷமான நாள், அதாவது கிறிஸ்தவ திருச்சபையினுடைய பிறந்த நாள் என்று சொல்லி இந்த பெந்தேகோஸ்தே திருநாளை சொல்லுவார்கள். கிறிஸ்துவனுடைய ஊனுடல் பிறந்த நாள் கிறிஸ்மஸ் என்னிலும், கிறிஸ்துவின் ஆன்மீக அதாவது உடலாகிய திருச்சபை பிறந்த நாள் பெந்தேகோஸ்தே என்று சொல்லி இதை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய திருமறையும் சொல்லுகிறது, வேத வல்லுநர்களும் சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பெந்தேகோஸ்தே என்பதனுடைய சொற்பொருள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது 50வது நாள் என்று அதற்கு பொருள் சொல்லப்படுகிறது. இது அறுவடைக்காக நன்றி செலுத்தும் யூத திருவிழா என்று இதை தெளிவாக சொல்லுகிறார்கள். ஆக பஸ்கா அதாவது திருவிழாவிற்கு பின் வருகின்ற 50வது நாள் இது கொண்டாடுகின்ற பொழுது இயேசு அதாவது உயிர்த்தெழுந்த 50வது நாளாக இது இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசுனுடைய தாய் சீடர்கள் அனைவரும் ஏறக்குறைய 150 சகோதர சகோதரிகள் ஒரே இடத்திலேயே கூடியிருக்கின்றார்கள். அதை நாம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது 13, 14 அந்த வசனங்களை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது இப்படி கூடியிருக்கின்ற பொழுது திடீரென்று சொல்லி கடும் காற்று வீசுவதை போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாக்கி அந்த இடத்திலேயே ஒரு பெரிய அசைவை உண்டாக்கியது. குறிப்பாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கு கூடியிருந்த அனைவரும் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அங்கே தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பொழுது அந்த மக்கள் எல்லாரும் இயேசுவே மீட்பர் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ளுகின்றார்கள். இது கிறிஸ்துவுடைய நற்செய்தியை உலகமெங்கும் பரப்புவதற்கு இவர்களெல்லாம் துணிவை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லி அந்த பகுதியை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஆவியானவரால் அவருடைய வாழ்க்கையிலேயே புதிய ஒரு சக்தியை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, இது கிறிஸ்துவுடைய அடியார்களுக்கு அங்கே கிறிஸ்துவுடைய வாழ்விலேயே கிடைத்த ஒரு வாழ்வு போல் காணப்படுகிறது. ஒரு வல்லமையை, ஒரு சக்தியை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய மனதிலேயே நினைத்து கொள்ளுகின்ற ஒரு நாளாக அந்த கூடுகை அவருடைய வாழ்க்கையிலேயே இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, அதான் திருமறையை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் தொடர்ந்து அந்த பேதுருவின் மூலமாக மக்களுக்கு அங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, நாமும் ஆவியானவருடைய அருளை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற மக்களாக காட்சியளிக்க வேண்டும். ஆவியானவர் இன்று நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்வில் செயல்பட்டவராக காணப்படுகின்றார். ஒரு சமயத்திலேயே
அதாவது ஒரு மீனவர் ஒருவர் மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு செல்லுகின்றார். அங்கே கடலுக்கு செல்லுகின்ற பொழுது அவர் பல மணி நேரம் போராடி மீன்களை எல்லாம் பிடிப்பதற்கு அவர் அங்கு பல நிலைமைகளில் முயற்சியை செய்கின்றார். ஆனால் மீன் ஒன்றுமே கிடைக்கவில்லை. அவர் சோர்வுற்று போனார். நான் இவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்ட பொழுதிலும் நான் ஒரு மீனையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்கின்ற ஒரு ஏக்கம் அவருக்குள்ளாக கடந்து வருகிறது. பாருங்கள், பல மணி நேரம் முயற்சி செய்து கடைசியாக அவர் வலையிலேயே ஒரு கல் ஒன்று அங்கே கிடைக்கிறது. ஒரு கல் ஒன்று அவருடைய வலையில் கிடைக்கிறது. பாருங்கள், நான் மீனுக்காக வலையை விரித்தேன், ஆனால் இப்பொழுது என்னுடைய வலையிலேயே ஒரு கல் கிடைத்திருக்கிறது. அதை எப்படியோ கரையில் இழுத்து கொண்டு வந்தார். பாருங்கள், இப்பொழுது அந்த கல்லை வெளியே அதை விட்டு விடுவதற்கு அவருக்கு மனம் தோன்றவில்லை. என்று சொன்னால், நான் பல மணி நேரம் இந்த கடலிலேயே பல முயற்சிகளை செய்து இந்த கல் கிடைத்திருக்கிறது. ஆனால் இதை நான் என்னுடைய இல்லத்தில் நான் பத்திரமாக வைத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி அந்த கல்லை தன்னுடைய இல்லத்திற்கு அங்கே கொண்டு செல்லுகின்றார். பாருங்கள், நாட்கள் வருடங்கள் சென்று கொண்டிருக்கிறது. நல்ல மழை பெய்தது. நல்ல ஒரு மழை பெய்கிறது. அங்கே அந்த நல்ல மழை பெய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் வாழ்ந்து அந்த குடிசை அங்கே அவர் தங்க முடியாத ஒரு சூழல். ஆகவே எல்லா பொருட்களையும் தன்னுடைய நண்பருடைய இல்லத்திற்கு கொண்டு செல்வதற்காக தன்னுடைய நண்பரை அழைக்கின்றார். நண்பரும் வந்து விட்டார். பொருட்களை எல்லாம் எடுத்து தன்னுடைய நண்பருடைய இல்லத்திற்கு கொண்டு செல்லுகின்றார். அந்த நேரத்தில் தான் அந்த நண்பருடைய கண்களில் இந்த கல் அங்கே அவருடைய பார்வை செல்லுகிறது. இப்பொழுதுதான் அந்த கல்லை பற்றி அந்த நண்பரிடம் கேட்கின்றார். இது என்ன கல், இது எங்கிருந்து கிடைத்தது என்று சொல்லி அவர் தன்னுடைய அந்த விஷயங்களை எல்லாம் அந்த நண்பருக்கு சொல்லிக் கொடுத்தார். பாருங்களேன், நான் நண்பருடைய பார்வையில் இந்த கல் விசேஷமான ஒரு கல்லாக இருக்கிறது. நாம் இதை பத்திரமாக எடுத்துக்கொண்டு செல்வோம் என்று சொல்லி அதை எடுத்துக்கொண்டு செல்லுகின்றார்கள். ஆனால் கடைசியாக என்ன நடக்கிறது தெரியுமா? அதை ஒரு ஆராய்ச்சியாளரிடம் கொண்டு செல்லுகின்ற பொழுது அந்த கல்லுடைய தன்மையை அவர் சொல்லுகிறார். ஆராய்ச்சியாளர், இந்த கல் விலை உயர்ந்த வைரக்கல், இது உங்களுடைய கரத்தில் எப்படி கிடைத்தது என்று சொல்லி. ஆம் அன்புக்குரியவர்களே, அதனுடைய விஷயங்களை எல்லாம் அந்த ஆராய்ச்சியிடம் சொல்லுகின்றார். இது ஒரு விசேஷமான கல் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த கல்லை குடித்து அங்கே சொல்லுகின்றார்கள். கிட்டத்தட்ட 35 கிலோ எடையுள்ள கல். அந்த மீனவருடைய வீட்டிலேயே அந்த வைரக்கல் பல வருடங்களாக அறியாமல் அப்படியே அங்கே இருந்திருக்கிறது. கவனிக்கப்படாமல் அது அங்கே இருக்கிறது என்று இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலேயே அது விலை உயர்ந்தது அந்த வைரக்கல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆம், பரிசுத்த ஆவியும் அப்படித்தான். மிக மிக முக்கியமாக பரிசுத்த ஆவியாராகிய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலேயே அவர் வாசம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை சாட்சியின் வாழ்வுக்கு நேராக அவர் அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? நம்மால் கவனிக்கப்படாமல் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆனால் திருமறையில் சொல்லப்படுகின்ற காரியம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவி நம்மத்தியில் கடந்து வருகின்ற பொழுது நாம் பலனடைகின்றோம். பரிசுத்த ஆவி நம்முடைய மத்தியில் கடந்து வருகிற பொழுது நாம் சாட்சியாய் காணப்படுகின்றோம். அதுதான் இந்த நேரத்திலேயே இந்த நாள் தரப்பட்டிருக்கிற நாள். இந்த பெந்தேகோஸ்தே திருநாளில் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் அறிந்து கொண்டு அவர் எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகின்றார்,
பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு புத்தாக்கத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கின்றோம். இது நாளிலேயே நாம் சிந்திப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் கடந்து வருகின்ற பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலேயே பலனை தருகிறார். முதலாவது நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், நம்முடைய வாழ்க்கையில் பலனை தருகின்றார். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அவர் பலனை தருகின்றார். எப்படிப்பட்ட ஒரு பலன்? அங்கே திருமறை நமக்கு சொல்லுகின்ற காரியங்கள், அநேக மக்கள் பேதுரு பரிசுத்த ஆவியினால் அவர் நிரப்பப்பட்ட பிறகு ஆண்டுடைய வார்த்தையை சொன்ன பொழுது மக்கள் எல்லாரும் அங்கே ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அங்கே திருமுழுக்கு பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அந்த பேதுரு சொல்லுகிறார், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம் என்று ஆணித்தரமாக அந்த ஜனங்கள் மத்தியில் பேசுவதை நாம் திருமறையில் படிக்கின்றோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது பாருங்கள், அதை தொடர்ந்து நாம் இன்னும் பார்க்கின்றோம், பேதுருவையும் யோவானையும் கொண்டு ஆண்டவர் ஒரு மகிமையான அற்புதத்தை செய்கின்றார். திருமறை நமக்கு தெளிவாக குறிப்பிடுகிறது, பிறவி சப்பானியை இயேசுவின் நாமத்தினால் நடக்க செய்யும்படி ஆவியானவர் அங்கே அவர்களை பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்மையும் ஆண்டவர் பலப்படுத்தி பல நிலைமைகளில் அவர் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், இப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலும் மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் 15வது வசனம் சொல்லுகிறது, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், இதை தொடர்ந்து அந்த 1ஆம் நூற்றாண்டு விசுவாசிகளை அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை முறையில் அங்கே பிற மக்கள் பிற ஜனத்தார் பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலேயே பலவிதமான தன்மைகளை பார்க்க முடிகிறது. எப்படி என்று சொன்னால், அவர்கள் எல்லாம் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையிலேயே வித்தியாசம் காணப்படுகிறது. அங்கே அவர்களெல்லாம் இயேசு இயேசு என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்ததை அவர்கள் பார்க்க முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, எவ்வளோ ஒரு வித்தியாசம் நிறைந்த ஒரு நிலைமையை ஆவியானவர் தங்களுக்குள்ளாக வந்த பொழுது அவர்களை பலப்படுத்திய ஒரு சூழலை இந்த பகுதிகளை எல்லாம் நாம் படித்து பார்க்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, நாமும் ஆவியானவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் தருகின்ற பலத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பலம் நம்முடைய வாழ்க்கையிலேயே பலவிதமான சூழ்நிலையில் அது நம்மை ரட்சிக்கின்றதாக, நம்மை பல நிலைமைகளில் பயன்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலேயே மற்றவர்களோடு ஆண்டுடைய தன்மையை சொல்வதற்கு அது உதவியாக இருக்கிறது. அதான் ஆண்டவர் இயேசு சொன்னார் சீசர்களை பார்த்து, நீங்கள் உலகமெங்கும் சென்று அனைத்து மனிதர்களையும் சீசர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி அவர்களை பலப்படுத்தினதை திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலேயே ஆண்டுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இதோ ஆண்டவர் என்னுடைய வாழ்விலேயே ஆவியானவர் மூலமாக அவர் பலத்தை தருகிறார் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தை நாம் வாஞ்சிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக என்ன என்று சொன்னால், இதோ சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழுங்கள் என்று சொல்லி, நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகின்ற பொழுது நீங்கள் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு கூட பல நபர்களை நாம் சொல்லலாம். ஆவியானுடைய அருளினால் அவர்கள் சாட்சி நிறைந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், பிற மக்கள் மத்தியில் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக பழைய ஏற்பாட்டு பகுதியை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது யோசேப்பு என்கின்ற அந்த வாலிபனை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அவர் தன்னுடைய சொந்த
குடும்பத்திலிருந்து அவர் பிரிக்கப்பட்டு எகிப்து தேசத்திலேயே போர்த்திபார் என்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரனாக காணப்படுகிறான் என்று சொல்லி ஆதியாகமம் 39வது அதிகாரம் படித்து பார்க்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் ஒரு அடிமையாக இருக்கிறார். அவர் இந்த யோசேப்பு ஒரு பெரிய ஒரு செல்வந்தருடைய மகன். அவர் நல்ல ஒரு வசதி வாழ்ந்தவர் இந்த யோசேப்பு. ஆனால் தகப்பன் வீட்டிலிருந்து அவன் பிரிக்கப்பட்டவனாக இப்பொழுது காணப்படுகின்றார். ஆனால் அந்த யோசேப்பு உடனே ஆண்டவர் எனக்கு ஏன் இப்படி செய்தார், ஏன் என்னுடைய தகப்பனை விட்டு என்னை இப்படிப்பட்ட ஒரு பிரிவினைக்குள்ளாக கொண்டு வந்தார், நான் எவ்வளவு ஒரு வசதியாக இருந்தேன் என்று சொல்லி அவர் ஒரு கேள்வி கேட்கவில்லை. ஆனால் தான் எந்த இடத்தில் அவர் இருக்கிறாரோ அந்த இடத்திலேயே அவர் சாட்சி நிறைந்த ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தன்னை ஆண்டவர் வைத்திருந்த இடத்திலேயே அவர் ஒரு சாட்சியாக காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த இடத்தில் சாட்சியாக இருந்த பொழுது பாருங்கள், அவரோடு அந்த அந்த எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் பார்க்கிறவர்கள் இவர் கடவுளுடைய ஆவியை பெற்று ஒரு மனிதனாக காணப்படுகிறார் என்று சொல்லி அங்கே சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்து வருகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் யோசேப்பு என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் இருக்கின்ற இடத்தில் நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் காணப்படுகின்றோம், நாம் வேலை செய்கின்ற இடத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம், நாம் செய்கின்ற தொழில் செய்கின்ற இடத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம், ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், அந்த நிலைமையில் நாம் சாட்சி பகருகின்ற மக்களாக காணப்படுகின்றோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சாட்சி நிறைந்த மக்களாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த யோசேப்பு சாட்சியுள்ள ஒரு மகனாக வாழ அவர் அழைக்கப்பட்டார் என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் இவ்விதமாக தன்னை குறிப்பிட்டார். என்ன என்று சொன்னால், எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை, நான் ஒரு நடிகனைத்தான் என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு தெய்வமாக வைத்திருந்தேன், அந்த நடிகைத்தான் என்னுடைய வாழ்வு, என்னுடைய உயிர், அவர்தான் எனக்கு தெய்வம் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். மற்றபடி எந்த தெய்வத்தையும் நான் வணங்குவதே இல்லை என்று. ஆனால் ஒரு நாளிலேயே இந்த மனிதர் வேலையை தேடி இனி ஒரு பட்டணத்திற்கு செல்லுகின்றார். அங்கே ஒரு நண்பரை அவர் அறிந்து கொண்டு அவரோடு தங்குவதற்கு அவர் முயற்சி செய்து அவரோடு தங்கி தன்னுடைய பணிவிடைகளை பெற்றுக்கொள்வதற்கு அவர் ஆவலோடு இருக்கின்றார். பாருங்கள், இந்த நேரத்தில் தான் இந்த ஆண்டவரை அறியாதவர், ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகின்றவர், ஒரு நடிகர் தான் தெய்வம் என்று சொல்லி கொண்டிருந்த இந்த மனிதர் பாருங்கள், தன்னுடைய நண்பருடைய சாட்சியின் நிமித்தமாக ஆண்டவருடைய பிள்ளையாக இந்த மனிதர் மாறினார். எப்படி என்று சொன்னால், அந்த மனிதர், அந்த நண்பர் அந்த மனிதனை தெய்வம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த மனிதனை தன்னுடைய ஆண்டவரை தேடுவதற்காக அழைக்கவில்லை. ஆனால் இந்த நண்பனுடைய வாழ்க்கை முறை இந்த மனிதனை மாற்றி அமைத்தது. ஆம் அன்புக்குரியவர்களே, இதுதான் ஒரு சாட்சி நிறைந்த ஒன்று. அவர் திருமறையை படிக்கவில்லை, ஜெபிக்கவில்லை, ஆனால் இந்த நண்பனுடைய வாழ்க்கை முறை இந்த மனிதனை மாற்றி அமைத்தது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, மனிதனாக வாழக்கூடிய ஒரு தன்மைக்கு நேராக அவனுடைய வாழ்க்கை அவனை அமைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலேயே பிரச்சனைகளின் நடுவில், கண்ணீரின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பலவிதமான இன்னல்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வாழ்விலும் நாம் சாட்சியாக நிற்கின்ற பொழுது நிச்சயமாக அது நம்மை உயர்வான ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். அந்த யோசேப்பு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் அவர் தன்னுடைய வாழ்வை குறித்து அவர் வருத்தப்படாமல் தன்னுடைய பணிவிடைகளை அவர் நிறைவேற்றி கொண்டிருந்தார். உயர்வான வாழ்வை பெற்றார். மற்றவர்கள் சொல்லுகின்றார்கள், கடவுளுடைய ஆவி இவன் மேல் இருந்தது என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தினதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, அவனுடைய சமூகத்திலேயே நாம்
குடும்பமாக கூடியிருக்கின்ற இந்த நேரத்தில் ஆவியானவர் நமக்குள்ளாக கடந்து வருகின்ற பொழுது நாம் பலப்படுத்தப்படுகின்றோம். நாம் சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழ நாம் நம்மை ஆயத்தப்படுத்தப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவி வெறும் பரவசப்படுத்துகின்ற ஆவி அல்ல, அது நம்மை பக்குவப்படுத்துகின்ற பரநாவியே என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலேயே பரவசத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற மக்கள் கூட்டம் இருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையை எண்ணி பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஏதோ அந்த கூடுகையில் பரவசத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றார்கள். ஆனால் பிறகு வாழ்கின்ற வாழ்க்கை சற்று வித்தியாசமான ஒரு வாழ்வாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். தேவ சகாயம் பிள்ளையை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம். 1752 ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி ஆரல்வாய்மொழி காற்றாடி மலையிலேயே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருடைய வாழ்க்கை முறையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவரை பலவிதமான முறைகளில் அடிமைப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். ஆனாலும் அவர் சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கடைசியாக அவரை சுட்டு கொல்வதற்காக துப்பாக்கியை அங்கே எடுத்து சுடுவதற்காக ஆயத்தப்படுத்துகின்ற பொழுது அந்த துப்பாக்கி வேலை செய்யவில்லை. கடைசியாக இந்த தேவ சகாய பிள்ளை அந்த துப்பாக்கியை வாங்கி ஜெபித்து விட்டு இனி நீங்கள் சுடுங்கள் என்று சொல்லி அவர் கொடுத்த பொழுது அந்த துப்பாக்கி வேலை செய்தது. அன்புக்குரியவர்களே, சாட்சி நிறைந்த வாழ்க்கை ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுது ஆண்டுடைய கிருபையை இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகின்றார். ஆவியானவர் அவரோடு கூட செயல்படுகின்றார். இந்த நேரத்திலேயே ஆண்டவர் சமூகத்தை வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆவியானவரே, என்னோடு என்னுடைய குடும்பத்தோடு நீ செயல்படும் அப்பா என்று இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நம்முடைய வாழ்விலேயே நாம் சாட்சியாக வாழக்கூடிய ஒரு சூழலை நம்முடைய வாழ்க்கையில் தந்து நம் அனைவரையும் அவர் இந்த உலகத்திலேயே ஆண்டுடைய பிள்ளையாக அவர் நம்மை பாதுகாப்பார் என்பதிலேயே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்புக்குரியவர்களே, நான் இந்த உலகத்திலேயே ஆண்டுடைய பிள்ளையாக வாழ்வேன். ஆண்டவர் வைக்கின்ற ஒரு என்னுடைய வாழ்வில் தருகின்ற பாதுகாவலை நான் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய விருப்பத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரோடு நம்மை இணைத்து கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட செயல்படுவார் என்பதிலேயே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் தாம் இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாம் அனைவரும் நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் தூபவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்த்து எழுந்தினார். பரமடத்தில் கேறி சர்வ பலமுள்ள பிதாவாகிய இதனுடைய வலது பாசலையை வைத்திருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தையும் பரிசுவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த தொழுகை நிறைவாக நாம் அனைவரும் கீர்த்தனைகளில் 206வது கீதத்தை நாம் பாடுவோம். கீதம் எண் 206வது பாடல். ஆவியை அருளும் மே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே என்ற பாடலை நாம் பாடுவோம். கீதம் 206. Amen.
ஜெபம் செய்வோம். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் முதலாம் நூற்றாண்டு விசுவாசிகள் வித்தியாசமாக காணப்பட்டார்கள். அன்பாக ஐக்கியமாக வாழ்ந்தார்கள், சாந்தமாய் இருந்தார்கள், சந்தோஷமாய் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தன்மையை தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டார்கள். நாமும் பரிசுத்தவான் தூய ஆவியானவருடைய ஆற்றலை பெறுகின்ற பொழுது பலப்படுத்தப்படுகின்றோம். சாட்சியாக வாழக்கூடிய ஒரு சூழலை தருகிறார். இந்த உலகத்திலேயே சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழுகின்றோமா? நம்முடைய வாழ்க்கையில் பெருமை, கோபம், எரிச்சல், வைராக்கியம், பகைகள், சண்டைகள் போன்ற சுபாவங்கள். ஆனால் இந்த உலகத்திலேயே ஆவியானவருடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது பரம சந்தோஷம், நீடிய சாந்தம், தேவ சமாதானம், நற்குணம், தயவு, திட விசுவாசம் எல்லாவற்றையும் பெற்று இந்த உலகத்திலேயே சாட்சி உள்ள பிள்ளைகளாக காணப்படுகிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறு பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வருகின்ற பொழுது பலன், சாட்சி நிறைந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு தன்மையை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து தாரும் என்று சொல்லி ஆண்டவரை இந்த நேரத்திலேயே விசுவாசிக்க, ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். உம்முடைய சமூகத்திலேயே நாங்கள் கூடி வந்து இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறு ஆண்டவரே தின விழாவை நாங்கள் அனுசரிக்கவில்லை என்று சொன்னாலும் உடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் திருச்சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு, உம்முடைய பிரசன்னத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் தந்து கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆம் தந்தையே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கின்றேன். இந்த நாட்களிலும் நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்று உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்து இந்த உலகத்திலேயே வாழ ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களிலும் கொள்ளை நோய் சூழ்ந்திருக்கின்ற இந்த நேரம் அப்பா ஆண்டவரே, உம்முடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கின்றோம் ஐயா. திருமறையிலேயே ஆண்டவரே வாதைகளை எல்லாம் நீர் மாற்றி அமைத்தீர். மக்கள் மகிழ்ச்சி நிறைந்த அனுகூலத்தோடு வாழும்படி நீர் கிருபை செய்தீர் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலேயே இந்த தேசத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வாதையை ஆண்டவர் மாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த நேரத்தில் மக்கள் பலவிதமான சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவரே, பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடக்குமோ, என்ன சம்பவிக்குமோ என்று சொல்லி ஆண்டவரை கலங்கி நிற்கின்ற இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கின்றோம். இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சி நிறைந்த அனுகூலத்தில் எல்லா மக்களும் காணப்படும்
ஆண்டவர் அனுக்கிரகம் தாரும். சமாதானம் நிறைந்த அனுகூலத்தில் எல்லா மக்களும் காணப்படும். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீ துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஊரடங்கு உத்தரவு நாட்களில் நாங்கள் ஆண்டவர் அரசு சொன்ன எல்லா காரியங்களுக்கும் கட்டுப்பட்டு ஆண்டவர் இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாக அகன்று போவதற்கு நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் ஒத்துழைப்புகளை அரசுக்கு தர ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அநேக மக்கள் ஆண்டவரே தங்களுடைய உயிர்களை இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக மாய்த்திருக்கின்றார்கள். அநேக திருச்சபை மக்கள் ஆண்டவரே தங்களுடைய உயிர்களை மாய்த்திருக்கின்றார்கள். உங்களுடைய பேராயத்திலும் ஆண்டவரே உடைய பணிவிடைகளை செய்த திருப்பணிவிடையாளர் அருமையான போதகர் இந்த வாழ்வை உலக வாழ்வை நிறைவு செய்திருக்கின்றார்கள். ஆண்டவரே எல்லா மக்களுடைய ஆத்மாவும் சாந்தியடைய ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே போதும் அப்பா, ஆண்டவரே உம்முடைய பிரசனம் எல்லா இடத்திலும் தங்கி நிற்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். தங்களுடையவர்களை இழந்து வேதனையோடு துயரத்தோடு இருக்கின்ற எல்லா குடும்பத்திற்கும் ஆண்டவர் தாமே ஆறுதலையும் சமாதானத்தையும் நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இந்த மரணத்திற்கு யாரையும் ஒப்பு கொடுக்காதபடி ஆண்டவருடைய இரக்கம் அனைத்து மக்கள் மத்தியிலும் தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எல்லா மக்களும் ஆண்டவருக்காக ஆண்டவருக்கு பயந்து இந்த உலகத்திலேயே வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். இந்த வாரம் முழுவதுமாக ஆண்டவர் எங்களை கண்ணின் கண்மணியைப் போல பாதுகாத்து கொள்ளும். இந்த வாரத்திலும் பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற அன்புக்குரிய பிள்ளைகளோடும் ஆண்டுடைய கிருபை நிறைவாக தங்கியிருக்கட்டும். இந்த தீமைகளும் ஆண்டவரே அணுகாதபடி ஆண்டுடைய பிரசனத்தினால் எல்லா மக்களும் காக்கப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். தன்னுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவர் சமூகத்தை அன்புக்குரிய பிள்ளைகள் நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டுடைய கிருபை இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணைத்தார். எங்களை தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதியும். துதிகர மகிமை யாவற்றையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்கேலும் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியோருடைய அன்பும் தூய ஆவியானுடைய கூட்டமும் நம்ம அனைவரோடும் உலக மக்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.